இந்த வீடியோவில் வார்டன் ப்ரோட்டோகால் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி ஐடிஓவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டோக்கன் வந்து சேல் பண்ணியிருக்காங்க $0.46 பெர் டோக்கன். ஸோ அது போன வருஷம் 2024 ஏப்ரல் மேயில் வந்து நடந்திருக்கு சேல். ஓகேவா? ஓகே, இவங்க வந்து அவங்களுடைய டோக்கனாமிக்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் டோக்கன் சப்ளை வந்து 1 பில்லியன். ஓகே, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% டோக்கன் வந்து கம்யூனிட்டிக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்களுடைய ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, நம்மளும் இவங்களுடைய ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணி எப்படி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இவங்களுடைய ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் நம்மளுடைய ஏர்னிங் இன்ஃபோடெக் டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ இந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, இதில் நம்ம ஜாயின் பண்ணி இந்த பம்ப்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு ஃப்யூச்சரில் அவங்களுடைய டோக்கனை வந்து லான்ச் பண்ணும்போது நமக்கு ரிவார்டாக தருவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம டோக்கன் ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து அதிகமான பம்ப்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இங்கே இதில் ஒரு வாலெட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து டெபாசிட் அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த பேஸ் நெட்வொர்க்கில் வந்து கிளிக் பண்ணிங்க. ரிசீவ் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு QR கோட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த QR கோடுக்கு ஒரு மினிமம் ஒரு $1 ஒர்த்துக்கு எத்தீரியம் பேஸ் நெட்வொர்க்கில் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிரும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட் பண்ணேன், ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த AI சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து சேட் பண்ணி தான் ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அப்போ வந்து டைப் பண்ணுறதை நீங்களும் டைப் பண்ணுங்கள். ஓகே, swap ETH to WETH and pays அமௌண்ட் வந்து 0.00001 ETH. ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அதாவது நம்ம வந்து வச்சிருக்கிற இந்த எத்தீரியமை நம்ம wrapped எத்தீரியம் WETH நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்படி டைப் பண்ணிவிட்டு இந்த ஆரோவை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எத்தீரியம் வந்து WETH ஸ்வாப் ஆயிரும். ஸோ இது எவ்ரி ஸ்வாப்புக்கு வந்து உங்களுக்கு 100 பம்ப்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எவ்ரி 5 ஸ்வாப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 500 பம்ப்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஸ்வாப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து ETH வந்து WETH மாற்றிருந்தோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம வந்து மாற்றின WETH வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்வாப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு 100 பம்ப்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து 38 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ 138 பாயிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் நம்ம இங்கே கூட வந்து செக் பண்ணலாம். ஓகே, டோக்கன் ஸ்வாப்பில் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணலாம். ஸோ பெர் ஸ்வாப்புக்கு உங்களுக்கு 100 பம்ப்ஸ் பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி எவ்ரி 5 ஸ்வாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து 7 ஸ்வாப் வந்து பண்ணேன். அதுக்கு வந்து 700 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ 5 ஸ்வாப் பண்ணுறதுக்காக ஸ்வாப் போனஸ்க்காக வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் 1000 அதாவது 10 ஸ்வாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 500 பம்ப்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்கலாம். பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த பம்ப்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ மறக்காமல் இந்த வாலெட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா அதில் ஒரு செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இதில் வந்து உங்களுடைய டிஸ்கார்டு, டெலகிராம், ட்விட்டர், கூகுள், இமெயில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஸோ டிஸ்கார்டை நீங்கள் மஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, ஸோ அதில் தான் உங்களோட ரோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், டிஸ்கார்ட் ரோல். ஸோ அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்க வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஸ்கார்ட் ரோல்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம அந்த டெலகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கோம். கேலக்ஸி ரோல் அந்த கில்டில் ஜாயின் பண்ணி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து இந்த ரோல்லாம் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். நீங்கள் வந்து டெய்லி வந்து டாஸ்க்கு நீங்கள் வந்து டெய்லி இங்கே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வாப் பண்ணி நீங்கள் வந்து பம்ப்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணி வைங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது இந்த வார்டன் ப்ரோட்டோகால் அப்டேட் வந்துச்சுன்னா நம்மளுடைய ஏர்னிங் இன்ஃபோடெக் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே.